உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்டதாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். நல்லா கைதட்டலாம், ஒன்றும் தப்பில்லை. அதுக்கெல்லாம் காசு வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணுலகை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் வாழ்ந்தவர்களின் கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. ஒரு கைதட்டுக்கு எவ்வளவு பில்டப் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மனசு தான் கடவுள். அந்த மனசு தான் கடவுள். அதுக்காக ஒரு கைதட்டல் கொடுக்க, அதுக்கு ஒரு கைதட்டல். படிக்காத நாட்களை எல்லாம் வாழாத நாட்கள் என்று எண்ணி ஒவ்வொரு நாள் விடியலையும் படிப்பதற்கான சூழலாக மாற்றி அமைத்து படித்து படித்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு உலகம் சுற்றும் இலக்கியவாதியாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு அக்கா, உங்கள் திருவடிகளுக்கு என் பணிந்த வணக்கம். என்னை பற்றி தான் சொன்னீங்களா? ரொம்ப நன்றிப்பா. நடுவர் அவர்களே, உண்மையாக ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா இன்றைக்கு அரங்கு நிறைந்த மக்களால், அரங்கத்தை நிறைத்திருக்கிற மக்களால் குலுங்கியது என்று சொன்னால் அது நிதர்சனமான உண்மை. அறிவு தேடலுக்கு வித்திட்டு இருக்கிற அத்தனை கரங்களுக்கும் நம் கரங்கள் ஒலிக்கட்டும். இது அரங்கம் இல்லை, அறிவின் சுரங்கம். அருமை. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமாக தொடங்கப்பட்ட இந்த விழா, ஏனால் இந்த அமைப்பை சார்ந்த நண்பர்கள், என் அன்பிற்குரிய சகோதரர்கள், குறிப்பாக மகாத்மா காந்தியின் பெயரால் ஒரு நற்பணி மன்ற அறக்கட்டளையை தொடங்கி மக்களுக்கு அறிவு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்திற்காக சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் எத்தனை முறை வேண்டுமானாலும் கைதட்டலாம். 3 மாதங்கள் அல்ல, 6 மாதங்களாக நடந்து நடந்து ஓயாத கால்கள் அவர்களுடைய கால்கள். ஏன்னா இத்தனை பேர் இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து 5 நாட்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களிலும் கேட்க இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்காக எதையும் சாதிக்க துணிகின்ற, சந்திக்க துணிகிற நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஒரு மேலை நாட்டு பொன்மொழி ஒன்று உண்டு. உன்னிடம் பணம் இருந்தால் 10 பேரை சிரிக்கவை, உன்னிடம் கல்வி இருந்தால் 10 பேரை சிந்திக்கவை. இதை விட வாழ்க்கையில் நீ செய்யக்கூடியது வேற எதுவும் இல்லை என்று சொன்னார். இங்கு பணம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள், அறிவு படைத்தவர்களும் இருக்கிறார்கள். அறிவு படைத்தவர்களோடு பணம் படைத்தவர்களும் இணைந்ததால் தான் இந்த புத்தக திருவிழா இங்கே அருமையாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டணி தான் என்றும் வெல்லும் கூட்டணி. ரொம்ப நல்லா எங்க சகோதரிகள் வந்தாங்க. அடுத்ததா ஒரு சகோதரி வர இருக்காங்க. இந்த முன்னாடி பேசின 2 பேரை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த மன்றத்தில் கேட்க நினைக்கிறேன். இன்னும் எங்களை பைத்தியமாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களம்மா? இன்னும் எங்களை பைத்தியனே நினைச்சுன்னு இருக்கிறேன். எங்களை பைத்தியம்னே நினைச்சுருக்கிறீங்க நீங்க. நான் கேட்குறேன், நடுவர் அவர்களே, யதார்த்தத்தை பேசுகிறேன். அவங்க பதார்த்தமா நிறைய அடுக்குமொழி எல்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னமோ உண்மையா இந்த விமானிக்கு கூட ஒரே விமானம் தான் திரும்ப திரும்ப வருதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். திரும்ப திரும்ப வர்ற நீ, பேசும் பூங்காற்று வெள்ளக்கோயிலில் மையம் கொண்டிருப்பதனால் யூட்டர்ன் போட்டு அவர் வராரோன்னு கைதட்டுங்க. உங்கள் பேச்சை வானிலையில் இருந்து இந்த தமிழ் நிலையை ரசிக்கிறாரோன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நல்ல சபை. ஏன்னா இது கிடைக்குமா இந்த வாய்ப்பு? நான் எனக்கு உண்மையுமே ரொம்ப மன மகிழ்ச்சியாக பேசுகிறேன் நடுவர் அவர்களே. எவ்வளவு கூட்டத்தை எனக்கு மிகச்சரியாக ஈரோடு புத்தக திருவிழாவில் நம்முடைய வஉசி பூங்காவில் பார்த்த அதே கூட்டத்தை விட இங்கே நிறைந்திருக்கிறார். ஏன்னா பெரிய பெரிய, உங்களுக்கு தெரியாததில்லை, சன் தொலைக்காட்சியினுடைய படப்பிடிப்பு அப்படின்னு சொன்னால் நம்முடைய அன்பிற்குரிய தமிழறிஞர் ஐயா அவர்களும் நீங்களும் வந்து அமர்வதற்குள்ளாகவே அரங்கம் நிறைந்திருக்கும். ஆனால் அதே போல ஒரு கிராம பகுதியில், ஒரு ஊரக பகுதியில் இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழாவில் நடைபெறுகிற சிரிப்பு சிந்தனை கலந்த ஒரு பட்டிமன்றத்திற்கு ஊர் கூடி ஒரு திருவிழாவாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். கைதட்டுங்க. உண்மையா இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, அவங்க சொன்ன வார்த்தையில எனக்கு என்னன்னா நிறைய, அதுவும் பேராசைக்காரர்கள் எங்களை பார்த்து. உண்மையிலுமே
ஒவ்வொரு ஆண்மகனுக்கும், உழைக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே ஒவ்வொரு பெண் மகளுக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு காலத்துல ஒரு பெண் படி தாண்டாமல் இருந்தால்தான் அவள் பத்தினின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அதே உலகம் சொல்லுகிறது, அவ வீட்டை விட்டு படி தாண்டலைன்னா அந்த குடும்பமே பட்டினின்னு சொல்லுது. உழைக்கிற பெண்கள் இருக்காங்களா இல்லையாக்கா? நான் கேட்கிறேன், ஒரு ஆணும் பெண்ணும் சம்பாதிக்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நடுவர் அவர்கள் என்ன தெரியுங்களா, ஒரு ஆண் சம்பாதிப்பதும் ஒரு பெண் சம்பாதிப்பதும் கோடிகளை குவித்து குபேரன் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக இல்ல. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம வாழ்ந்து முடிக்கிறக்குள்ள நம்மளை சார்ந்தவங்களை கொஞ்சம் கைதூக்கி விடணுங்கிற தவிர வேறு எதுவுமே கிடையாது. இங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இப்ப நான் ஒரு கேள்வி உங்களிடத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையவா உங்க அப்பா வாழ்ந்தாங்க? இல்ல. உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கையவா நீங்க வாழ்றீங்க? இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையா உங்களுடைய தலைமுறை வாழப் போகிறார்கள்? இல்லைங்க. நம் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம அப்பா வாழல. நம்ம அப்பா வாழ்ந்த வாழ்க்கைய இன்றைக்கு நாம வாழல. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைய நம்ம பிள்ளைங்க வாழல. என்ன தெரியுங்களா, ஆங்கிலத்துல ஹைலி சொஃபாஸ்டிகேட்டட்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன தெரியுங்களா, அப்பா மண் குடிசையில வாழ்ந்தா நாம மாடி வீட்டில் வாழ்றோம். பார்த்தீங்களா, இந்த தரத்தின் தன்மை ஒவ்வொரு தலைமுறையிலும் உயரணும்னு சொன்னா கையில பணம் வேணும். நம்ம அப்பா 50 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு அரை மணி நேரம் நடந்து போனோம். ஆமாங்க. நம்ம பிள்ளை அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு 50 ரூபாய்க்கு ஆட்டோல போகுது. உண்மை நடுவர். தலைமுறை மாறி இருக்கு. தலைமுறை மாற்றம் இருக்கிறதா இல்லையா? நான் கேட்கிறேங்க. ஒன்று நான் சொன்னாங்க காந்தி படம். அதே காந்தி படத்தை வச்சு சொல்றேன். அன்றைக்கு காந்தி நாட்டுக்காக உழைத்தார், நாங்கள் மறுக்கவில்லை. இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் காந்தி படம் போட்ட நோட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? அதுலேயும் உண்மையாக இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 1500 செல்லாதுன்னு திடீர்னு ஒரு ஏழைகளுக்கு ஒரு அறிவிப்பு வந்து, உண்மையாக சொல்கிறேன், அடுத்த நாள் எங்கள் பெருந்துறையில் எங்கள் பள்ளிக்கு முன்னாடி, எங்கள் கொங்கு வேளாளர் பள்ளிக்கு முன்னாடி பரோடா வங்கி இருக்குது. வந்தவங்களுக்கு தெரியும். வந்து கூட்டம் சும்மா 3/4 கிலோமீட்டருக்கு நிற்கிது. அதில் லைனில் நின்ன ஒரு ஆள் கேட்டால் தான் என்னால் மறக்கவே முடியாது. சுகர் மாத்திரை போட்டிங்களான்னு கேட்டேன். ஏன்னு, எப்படி இந்த 3/4 கிலோமீட்டர் முடிஞ்சு நீ பேங்க் வாசல்ல போறக்கு 3 நாள் ஆகும். சுகர் மாத்திரை போடலைன்னா கிருகிருன்னு வந்து விழுந்துருவேன், அதுக்காக தான் கேட்டேன். என்ன ஒரு தயை உள்ளம் பாருங்க. இதுல என்ன தெரியுங்களா, 3/4 கிலோமீட்டரை கடந்து நம்மால் உள்ள போய் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 500 மாத்திரலாம், 500 ரூபாயா மாத்திரலாம்னு உள்ள நுழையலான்ட்டு ஒருத்தன் போனான் பாருங்க. ஒரு 5 பேர் அவனை கொத்தா தூக்கி பிடிச்சி தூக்கி எறிஞ்சாங்க. மறுபடியும் லைன்ல வந்து நின்னா மறுபடியும் அவனை தூக்கி எறிஞ்சான். இப்படியே 5 தடவை நின்னாக்கா 6வது தடவை தூக்கி எறிஞ்ச போது எல்லார் மேலேயும் மண்ணை வாரி தூத்திட்டு ஒரு வார்த்தை சொன்னா, இப்படியே என்னை தடுத்து பேங்குக்குள்ள உள்ளேன்னா ஒரு பையன் 5 பைசா எடுக்க முடியாது இன்னைக்கு பேங்க்ல இருந்துன்னா. ஏண்டாண்ணா, நான் தாண்டா பேங்க் மேனேஜர், என்ன உள்ள விட்டா தாண்டா எதை இருக்கிற 5-10 மாத்தி கொடுத்துட்டு போ. நம்மால பேங்க் மேனேஜரையே உள்ள விடாம லைன்ல வா அங்க ஒருத்தன் டோக்கன் வேற போட்டு வந்துருக்கு. நான் கேட்குற நடுவர்களே, நாட்டில் ஒரு 500 ரூபாயை 500 ரூபாயை மாற்றினா தான் அடுத்த நாள் செலவுக்கு ஆகும்னு நினைச்சு 3/4 மணி நேரம் 3/4 கிலோமீட்டருக்கு காத்து நிற்கிறமே எதுக்காக? நான் கேட்குற நடுவர் அவர்களே, எல்லாம் காசுனா நீங்க ஏதோ காசை தேடி ஓடுகிற பேராசை இல்லைங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் வாழாத வாழ்க்கையை என் தலைமுறை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதன் கையில் காசு இருந்தா வாழும். அதன் கையில காசு இருந்தா வாழும். ஏன் ஒரு காலத்துல ஏன் காசு வேணும்னு நான் சொல்ல தெரியுங்களா, ஒரு காலத்துல பார்த்து வாங்கினோம். இன்னைக்கு பார்த்ததை எல்லாம் வாங்குறோம். உண்மையா இல்லையா? நுகர்வுக்காகவே பார்க்கிறோம். ஆமா நடுவர் அவர்களே, வாங்கணும்காகவே பார்க்கிறோம். இங்க யோசிச்சு பாருங்க, இது சாதாரணமா நடக்குதா? விளம்பரங்கள்ல வர்றது எல்லாத்தையும் வாங்கணும்னு அந்த அணி நினைக்குதா, எங்க அணி நினைக்குதா? அந்த அணி தான் நினைக்குது. வாங்கிட்டு யோசிச்சு பாருங்க, ஒரு நகைக்கடை விளம்பரம், அருமையா ஒரு நடிகர் வர்றார், புரட்சி போராட்டம்ங்கிறார். ஓ, ஏதோ சொல்ல போறாரு, அடுத்த சுதந்திர போராட்டத்துக்கு நினைச்சா எங்க கடையில நகை வாங்குங்கிறார். இதுல வேற ஒரு ஹிந்தி நடிகரை கூட்டு வந்து உங்களை பார்க்கும் போது எங்க அப்பா மாதிரியே இருக்கு. இல்ல கிராமத்து பாட்டி சொல்லுது, அந்த நகையை கூட வாங்கிட்டு போய் தொலைறோம்டா, இவரால போய் இவரோட கம்பேர் பண்ணாத. அவர் என்ன உயரத்துல இருக்கிறார், இவர் என்ன உயரத்துல இருக்கிறார், இவர் அப்பா மாதிரி இருக்கார். உண்மையா சொல்ற நடுவர்களே, சரி வாங்கிட்டோம், பரவாயில்ல, உங்க கடையில வாங்கிட்டோம். அடுத்தது ஒருத்தர் வர்றார், நகை வாங்கியிருக்கீங்க, ஆத்திர அவசரத்துக்கு எங்க கிட்ட அடகு வைங்க. நல்லா கேட்டுங்க, எங்க கிட்ட அடகு வைங்க. சரிம்மா வச்சிடறோம். அடுத்தது ஒரு நடிகை வராங்க, அடகு வச்ச நகையை மீட்க முடியலையா, வித்துருங்க, எங்க கிட்ட வந்து அன்னைக்கு விலைக்கே வித்துருங்க. இதுக்கு பருத்தி முட்டை கொடவுன்லே இருந்திருக்காங்க. நான் சொல்ல வரேன்.
அவங்க கிட்ட வாங்கி இவங்கிட்ட அடகு வச்சு அவங்கிட்ட விற்கிறதுக்கு நீங்க சொன்ன ஒரே வார்த்தை புரிஞ்சவங்க கைதட்டுங்க. பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல. நான் கேட்கிறேன், நிறைய சொன்னாங்க. நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், நடுவர் அவர்களே, பணம் 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 என்று எங்கள் அணி பேசுகிறோம் என்று சொன்னால் நான் கேட்கிறேங்க, ஒரு இடத்துக்கு நிம்மதியா பயணிக்கிற போது கையில ஒரு 100 ரூபாய் தாளை வச்சுட்டு பயணிக்கிறவனுடைய மனநிலையும் எந்த ஒரு காசுமே இல்லாமல் பயணிக்கிறவனுடைய மனநிலையும் ஒன்றா நான் கேட்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் வள்ளுவன் சொன்னா, எந்த ஒரு குறளிலும் அப்படி போட்டு எழுதுனான்னு தெரியலீங்க, செய்க பொருளைன்னு ஒரு குறள் எழுதுனா. என்ன அர்த்தம் தெரியுங்களா? உலகத்திலேயே பெரிய வெற்றி எது தெரியுங்களா? இவங்க உறவு உறவு உறவுங்கிறீங்களே, ஒரு காலத்துல உறவுகளுக்குள் எப்படிங்க மரியாதை வந்தது? பெருமக்கள் அத்தனை பேரும் இருக்கிறீர்கள். என் தாத்தா வயதிலே என் அப்பா வயதிலே இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். நான் ஒரே ஒரு கேள்வியை வெளிப்படையா கேட்கிறேன். ஒரு காலத்தில் மரியாதை எப்படி வந்தது? வயதை பார்த்து வந்தது. எங்க அப்பா மாதிரி, எங்க அண்ணன் மாதிரி, எங்க தாத்தா மாதிரி, எங்க ஐயா மாதிரி. இன்றைக்கு மனசாட்சியோடு சொல்லுங்கள், ஒரு காலத்தில் வயதை பார்த்து வந்த மரியாதை இன்றைக்கு வசதியை பார்த்துத்தான் வருகிறது என்று சொன்னால் தயவு செய்து நினைத்து பாருங்கள். காசுங்கிறது ஏதோ நமக்கான விஷயமும் அல்ல, நம் மதிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு கருவி என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுலேயும் நிறைய சொல்லிட்டே போனாங்க. அதுல வந்து மூத்தோர் குறித்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுங்களா? கணவன் மனைவி அன்பான வார்த்தை. எங்க ஈரோடு நீதிமன்றத்தில் ஒரு வித்தியாசமான வழக்கு வந்துச்சுங்க. என்ன தெரியுங்களா? மனைவி தான் வழக்கு தொடுத்திருந்தாங்க. சரி, என்ன வழக்கு தெரியுங்களா? வீட்டுக்காரரு 10 வருஷமா என்கிட்ட பேசுறது இல்லை. இதுக்கு அவங்க சந்தோஷம்ல படணும். அதை தாக்க நீதிபதியும் கேட்டார், ஏம்மா இதுக்கு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு வழக்கு தொடுத்திருக்கிறியாமான அந்த மனுஷன். அக்கா எல்லா நீதிபதியும் ஒரே மாதிரியே சிந்திக்கிறீங்க, யாரும் நம்மகிட்ட பேசாட்டி நிம்மதி தான். இந்த மாதிரி சிந்திக்கிறதுனால தான் நீங்க நீதிபதி. நான் கேட்கிறேன், நடுவர் அவர்களே, இதே மாதிரி கேட்டார். அந்த அம்மா சிரிச்சாங்க. இல்லை சார், எனக்கு பேச சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்துருக்கேன், அவரை கூப்பிட்டு விசாரிங்க. விசாரிச்சார். இந்த மனுஷன் வந்து இப்படியே நின்னார். 10 வருஷம் மனைவிட்ட பேசாமல் இருக்கிறதா? பேசுங்க சார். நம்மால் நீதிபதிகிட்டே பேசலை சார், நான் ஜட்ஜு அப்படின்னாரு. அவ்வளவுதான், பேசுங்க. அமைதியா நின்னாரு. இப்ப பேச போறீங்களா இல்லையா? அதுக்கு அமைதியா தான் இருந்தாரு. இப்ப பேசலன்னு வைங்க, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தை அவமதிச்சதை பண்ணி என்ன பண்ணுவேன்? தூக்கி உங்களை ஜெயில சிறை தண்டனை கொடுத்துருவேன். நம்மால அதுக்கும் பேசல. இங்க வாழ்றதுக்கு அங்க வாழ்றது மேலும் நினைச்சானா என்னவோ. இங்கே வேலைக்கு போனால் தான் சோறு, அங்கே வேலைக்கு சோறு, ஏதாவது ஒன்று நினச்சிருக்கான். உண்மையாக நடுவர் அவர்களே, ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுயா, நானும் ஒரு வீட்டம்மாவுக்கு புருஷங்கிற முறையில் கேட்குறேன். இப்போ தான் நம்மால் மனசு இறங்குனா. இனம் இனத்தோட ஓரின பறவைகள் ஒன்றாய் கூடும். ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தானே தெரியும். நல்லா சொன்னீங்க. ஒரு ஆணின் மனதை புரிந்து அவனுடைய தன்மையில் பேசினார் பாருங்க. ஏப்பா பொண்டாட்டி கூட 10 வருஷமா பேசலை, நம்மால் ஒரே வார்த்தை தான் சொன்னான், அவன் நிறுத்தினாதான சார் நான் பேசுறேன். நடுவர் அவர்களே, அண்டர்லைன் அன்பு நிறைந்த மனம். சார், இந்த சீரியல்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்துனீங்கன்னா நான் முன்னாடி வரேன். யாரெல்லாம் வரீங்க? நான் முன்னாடி வரேன். ஆனா ஒரு எச்சரிக்கை, என்னக்கா, சீரியல நிப்பாட்டிட்டீங்கன்னா பாத்துக்கிட்டு இருந்த மனைவிகள் எல்லாம் உங்களிடம் பேச ஆரம்பித்து விடுவார்கள். திரும்ப நீங்க எல்லாரும் நீதிபதிக்கு முன்னாடி இப்படியே. நடுவர் அவர்களே, பேசிக்கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாம் மீண்டும் மௌன விரதத்தை கையில் எடுத்து விடுவோம். என்ன நீங்க சொல்லுங்க, என்ன சார், ஏதாவது ஒண்ணுலயாவது நல்ல மனமுடைய ஒரு கேரக்டரை காட்டுறாங்களா? நான் கேட்கிறேன். எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் பாருங்க, இந்த 3ஐயும் தயவு செய்து அப்படியே அவங்க அத்தனை பேருக்கும் பயணச்சீட்டு எடுத்து கொடுத்த அம்மா, விமான சீட்டு கூட என் சொந்த காசுல எடுத்து கொடுக்குறேன். நீங்க அத்தனை பேரும் சின்னத்திரை இயக்குனர்கிட்ட போய் சேர்ந்து வில்லிகளா மாறுங்க. அதுக்கு 10 பொருத்தமும் உங்களுக்கு பக்காவா இருக்கு. எங்களை பார்த்து என்னன்னு அந்த தனபாலன் ஒருத்தரும் உருப்பட மாட்டீங்க. திங்கட்கிழமை முதல் நடுவர் அவர்களே, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் குத்து விளக்கு ஏற்றி மங்களமா கும்பிடுறது நம்ம கடமை. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன மனுஷனை 6 நாளா போட்டு அழுகிறான். ஒரு 3 நாளையாவது எடுக்க மாட்டீங்களாடா? யோசிச்சு பாருங்க. நடுவர் அவர்களே, 101 பிள்ளைய தன் கர்ப்பத்துல தாங்கினா ஒருத்தி மகாபாரதத்துல காந்தாரி. அதை கூட அவ்வளவு லென்த்தியா காட்டினான்னு தெரியல, உண்மையிலுமே சொல்றேன். ஆனா சத்தியமா சொல்றேன், ஒரு அம்மா 13 மாசமா கர்ப்பமாவே சுத்துது. இது என்ன அசுர கர்ப்பமா இருக்குது? நான் கேட்கிறேன், என்ன கொடுமை இது? இதையும் நாம நம்புறோம், நம்மளை நம்ப வைக்கிறாங்க.
நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேங்க, இன்றைக்கு மனிதர்களிடத்திலே நல்ல மனசு இருந்தா நம்ம கூட இருக்கிற எத்தனை பேருங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நான் என்னமோ நல்ல மனசுக்கு எதிரி இல்லைங்க. சத்தியமா நான் நல்லா வாழ்ந்தேங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? ரவிக்குமார் இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்தேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த மேடையிலே ஆகட்டும் நீங்களாகட்டும் நாம் அத்தனை பேரும் நல்லா வாழ்ந்தோங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? சே, இப்படி ஒரு மனுஷனை இழந்துட்டமேன்னு சங்கடப்படுற மாதிரி ஒரு நல்ல மனசு நம்ம கூட இருந்தா நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம்னு அர்த்தம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்து இருக்கிறதா பெருகி இருக்கிறதா? நல்ல வேளை போய் சேர்ந்துட்டான். யோசிச்சு பாருங்க, நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகமாக. உண்மை நடுவர் அவர்களே, எங்க பெரியப்பாவுடைய மகன் ஒரு சின்ன விபத்துல காலமாயிட்டாரு. மனசு பதறிச்சு. போய் எங்க பெரியம்மா கையை பிடிச்சிட்டு, பெரியம்மா நல்ல மனுஷன் இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றதுங்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் அந்த அம்மா, எனக்கு இதய துடிப்பே நின்றுச்சு. நீ எல்லாருக்கும் தம்பி அவன் போயிட்டான். அவன் போனதை நினைச்சு அழுகுதா, நான் இருக்கிறத நினைச்சு அழுகுதான்னா இது நல்ல மனம் அண்டர்லைன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்க தங்கி இருந்த அறையில இந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இறந்துட்டாரு. சரிங்க. 32 வயசு தான் அந்த பையன் இறந்துட்டாரு. சரிங்க. கண்ட களிசைடையெல்லாம் உசுரோட இருக்குது. அவன் இறந்துட்டான்னு எங்க 3 பேரையும் பார்த்து வேற சொல்லுது. நடுவர்களே, இப்போ நான் சொல்றேன் நல்ல மனம் அண்டர்லைன். நான் கேட்கிறேன், யதார்த்தத்தை தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். ஈரோட்டுக்குள்ள நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஆட்டோ ஓட்டுநர்களை பார்க்கலாம். இங்க ஈரோடு மாதிரி பெரு நகரங்கள்ல உங்க ஊர் ராஜபாளையமா இருக்கலாம், திருநெல்வேலியா இருக்கலாம், மதுரையா இருக்கலாம், எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் பகல்ல ஓட்டி சில பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா சில பேர் நாங்க பார்த்துருக்கோம், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நள்ளிரவில் பயணிக்க கூடியவர்கள் தான். எங்கே தெரியுமா? சாக்கடைக்கு அருகில் ஆட்டோ நிறுத்தம் இருக்கும். அந்த சீட்டில் அப்படி குறுக்கி படுத்து ஒரு மனுஷன் படுத்திருப்பார். சார் ஆட்டோ அப்படின்னா சார் 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 அப்படின்னு அப்படி எழுந்து வருவார். அந்த பயணிச்சுக்கிட்டே அந்த மனுஷன்கிட்ட கொஞ்சம் பேசலாமேன்னு பேசுனீங்கன்னா, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டுறீங்க, இப்படி இரவிலும் இந்த கொசுக்கடியில் படுத்து நீங்கள் ஓட்டணுமா அப்படின்னு அந்த ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுனது என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா வயிறார சாப்பிடணுங்கிறக்காக சார். இப்போ நான் ஓவர் டைம் பார்த்து ஓட்டுறது எதுக்கு தெரியுங்களா? என் பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாமே, இன்னும் ஒரு 4 புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், நடுவர் அவர்களே, காசை தேடுபவர்களை எல்லோரையும் தயவு செய்து பேராசைக்காரர்கள் என்று முடிவு செய்யாதீர்கள். காசை தேடு, நீங்க என்ன உங்க நல்ல மனசுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்கள், என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில் நம்மை கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்கிற கொடுமை என்ன தெரியுங்களா? ஒரு வரியில் சொல்கிறேன், அவர்களை நம்ம வாழும்போது வாழ்ந்து முடித்த பிறகு பெரியவர்களுக்கு கொல்லி வைப்பதை விட கொடுமையானது என்ன தெரியுங்களா? வாழும்போதே நம்மை விட்டு அவர்களை தள்ளி வைப்பது தான் கொடுமையானது. ஒரு காலத்தில் நாம் என்ன சொன்னோம் தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு ட்ரெண்டு மாறிடுச்சுங்கக்கா, மனவேதனையோடு சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்புறம்ப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா அம்மாலாம் என்ன அப்படி கேட்குறீங்க? அப்பா அம்மாலாம் எங்கூட தான் இருக்காங்க, அப்பா அம்மாலாம் எங்கூட தான் இருக்காங்க. இந்த வார்த்தையை கவனிங்க. அப்பா அம்மா எங்கூட இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் இல்லைன்னா அவங்களுக்கு எந்த வாழ்க்கையுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்றதா பெருமைக்குரிய செய்தி? நான் தான் எங்க அப்பா அம்மா கூட இருக்கேன்னு சொல்றது தானுங்க பெருமை. உங்களுக்கு அந்த மனசே வரலையே. நான் கேட்குறேன், நிறை மனம் நிறை மனம்னு சொல்றீங்களே, எதை நோக்கி ஓடுறீங்க? நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில் எல்லாம் மனதை பொறுத்து அமைகிறது என்று சொன்னால், கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருந்தாலும் கொடுப்பதற்கு 4 காசு கையில் இருந்தாதாங்க கொடுக்க முடியும். கொடுக்கறதுக்கு 4 காசு கையில் இருந்தாதான் கொடுக்க முடியும்னா, இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, பெண்மையின் வடிவமாக தாய்மையின் வடிவமாக நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். பிரசவ வலியை விட கொடுமையான வலி ஏதாவது இருக்குங்களாங்கக்கா? இல்ல. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றுன்னு பட்டினத்தடிகள் பாடினாரே. கண்ணு வலி காது வலி வந்தா இங்க வலிக்கும் இங்க வலிக்கும், ஆனால் ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி வந்தா அவள் அணுக்கள் தோறும் வலிக்கும்னு விஞ்ஞானம் கூட சொல்லுகிறதே. அந்த பிரசவ வலியை விட கொடுமையான ஒரு வலி இந்த மண்ணில் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோ ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி தருவதற்கு கையில் காசில்லாத ஒவ்வொரு தாய் தகப்பனையும் கேட்டு பாருங்கள். அது 1000 பிரசவ வலியை விட கொடுமையானதுன்னு சொன்னா நடுவர் அவர்களே, இருப்பவர்களுக்கு இருப்பது எல்லாம் இன்பம், இல்லாதவனுக்கு இல்லை என்கிற ஒன்றே பெரும் துன்பம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, அந்த பெருந்துன்பத்தை களையக்கூடிய தன்மை நல்ல மனதை விட கையில் இருக்கும் பணத்திற்குத்தான் இருக்கிறது என்ற காரணத்தினால் நல்ல தீர்ப்பை
உங்கள் மனம் நிறைந்த தீர்ப்பை இந்த சபைக்கு தருவீர்கள் என்று சொல்லி நாளை மறுநாள் அக்கா தென் அமெரிக்காவிற்கு பயணம் செல்ல இருக்கிறார்கள். வட அமெரிக்கா, மன்னிக்கவும் அக்கா. இந்த நிகழ்ச்சிக்காக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அருண், இனிய நண்பர் ஆதி, அந்த நண்பர்கள் எல்லாரும் கேட்டபோது என்ன செய்யலாம்னு கேட்டபோது 1 மணி நேரத்தில் அந்த பயணத்திட்டத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்துவிட்டு வெள்ளகோயிலுக்கு நான் அவசியம் இந்த ஆண்டு கலந்து கொள்கிறேன் என்கிற ஒப்புதலை கொடுத்து பயணம் என்ன நாளைக்கு இரவு அவங்களுக்கு அக்காவுக்கு சென்னையிலிருந்து அந்த பயணம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்திலும் கூட எங்கள் மக்களுக்காக அறிவு தேடலுக்கு உங்கள் வார்த்தைகளே விதையாக்க நீங்கள் வருகை தந்திருப்பது எங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்று சொல்லி ஆண்டு தவறாமல் திருவிழாக்கள் வரும், நீங்களும் ஆண்டு தவறாமல் எங்கள் திருவிழாவிற்கு வர வேண்டும் என்று இவர்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, ஒரு முழுமையான சொற்பொழிவு கேட்ட மாதிரி இருக்குது. அடுத்த முறையெல்லாம் ரவியை பட்டிமன்றத்துலேருந்து கட் பண்ணிடுங்க. அவருக்கு ஒரு தனி தலைப்பு கொடுத்து ஒரு 3/4 மணி நேரம் பேசுவதற்கு அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் மனசில் அவர் ஒரு நல்ல தடம் பதிப்பார், நல்ல இடம் பிடிப்பார் என்று சொல்லி நல்ல கம்பீரமான பேச்சு, ஒரு உருக்கமான ஒரு பேச்சு. நமக்கு பணம் தானே கொடுத்துருக்குறாங்க, ஏதாவது கலகலக்க வைத்து விட்டு போவோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம மனசுல எல்லாம் பணம் இல்லை என்றால் எவ்வளவு வேதனைகள் இருக்கும் என்பதை அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி அன்பு நிறைந்த மனம் எங்கே இருக்குது? நம்ம உண்மையை தானே பேசணும். நம்ம தாத்தா பாட்டி மேலே நம்ம அம்மா அப்பா வச்சுருந்த ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு மரியாதை, நாம் நம்ம அம்மா அப்பா மேலே வச்சுருந்த ஒரு